ஹாய்ங்க, எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போகிறோம். விடிய காலைல 4 மணி இப்போது. நாங்கள் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ரெடி ஆயாச்சு. எல்லோரும் குளிச்சுட்டு அம்மு மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. ஏன்னா அம்மு தான் லாஸ்ட்டாக எழுந்திரிச்சி குளித்தாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே விளக்கெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு புளி சாதம் தான் கிளறி எடுத்திருக்கோம். அதையுமே பேக் பண்ணியாச்சு. அப்புறம் பூ, மாலை, தேங்காய், பழம் இது எல்லாமே நாளே போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ அண்ணா கார் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் வண்டியில் எல்லா பொருளை ஏற்றிட்டு ஒரு 5:30 அந்த மாதிரிலாம் கிளம்பலான்னு நினைக்கிறோம். பட் என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அம்மு இப்போ தான் தலை சீவ ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மு மட்டும் ரெடி ஆகிட்டா கிளம்புறது தான். ஸோ நாங்கள் அதுக்கு இடையில என்ன பண்ணோம், பொருளெல்லாம் வண்டியில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சி. 5:30 கிளம்பலான்ட்டு இருந்தோம், ஆனால் 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி போய் அங்கே குலதெய்வ கோயிலில் 2 கோயில் இருக்குங்க எங்களுக்கு. என்னென்னா எங்களுது பனையடி கருப்பு. ஸோ அதோடு ஒரு அம்மன் அங்கே இருக்குது. அதை கும்பிட்டு தான் அந்த பனையடி கருப்பு கும்பிடணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டே அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு எலுமிச்சை மாலை நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம். அது பாப்பாவே கோத்துட்டாங்க. ஃபுல்லாகவே கோத்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூரத்துலேயே பனையடி கருப்புன்னு ஒரு சாமி இருக்குது. அதுதான் எங்களோட குலதெய்வம். அங்கே நான் எலுமிச்சை மாலை கோத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்ல, கோயிலே உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி கோயிலுக்கு எங்கேயாவது சாப்பாடு செஞ்சு கிளறி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வடை மட்டும்தாங்க வாங்கிட்டு போயிருந்தோம், வேறு எதுவும் சைடிஷ் எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது மணி 7